வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு நம்ம prime numbers அதாவது பகா எண்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். A number which is divided by 1 and itself is called a prime number. அதாவது பகா எண் என்பது ஒன்று மற்றும் அதே எண்ணால் மட்டுமே வகுப்படக்கூடிய எண்ணாகும். ஒன்னாலையும் அதே நம்பரால மட்டுமே வகுக்கக்கூடிய நம்பர்ஸ் தான் பகா எண்கள். ஃபார் அன் எக்ஸாம்பிள், 2 எடுத்துக்கிட்டோம்னா 2 1ஆல வகுப்படும், 2 2ஆலையும் வகுப்படும். அதே மாதிரி 3 எடுத்துக்கிட்டோம்னா 3 1ஆல வகுப்படும், 3 3ஆல வகுப்படும். இந்த மாதிரி ஒன்னாலையும் அதே நம்பரால மட்டும் வகுப்படக்கூடிய எண்களை தான் நம்ம பகா எண்கள், பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்ப அடுத்ததா 4 எடுத்துக்கிறோம். 4 வந்து 1ஆல வகுக்கலாம், 2ஆலையும் வகுக்கலாம், 4ஆலையும் வகுக்கலாம். அதனால இந்த நம்பர் வந்து பிரைம் நம்பர் கிடையாது. ஏன்னா இது வந்து 1ஆலையும் வகுப்படுது, 2ஆலையும் வகுப்படுது, 4ஆலையும் வகுப்படுது. அதனால 4ங்கிறது பிரைம் நம்பர் கிடையாது. இது வந்து என்னன்னு சொல்லுவோம்னா காம்போசிட் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல பகு எண் அப்படின்னு சொல்லுவோம். மறுபடியும் சொல்றேன், பிரைம் நம்பர் அப்படின்னா 1 மற்றும் அதே நம்பரால மட்டும்தான் வகுக்க முடியும், மற்ற எந்த நம்பராலையும் வகுப்படாது. அதை தான் நம்ம பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம 1ல இருந்து 100 வரைக்கும் எத்தனை பிரைம் நம்பர்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்க போறோம். இந்த இடத்துல 1ங்கிறது பிரைம் நம்பரும் கிடையாது, காம்போசிட் நம்பரும் கிடையாது. ஏன்னா 1 1ஆல மட்டும்தான் வகுக்க முடியும். அடுத்து 2 எடுத்துக்கிறோம். 2 வந்து 1ஆலையும் அதே 2ஆல மட்டும்தான் வகுப்படும். அதனால பிரைம் நம்பர். அதனால இதை வட்டம் போட்டுறோம். அடுத்ததா 2உடைய மடங்குகள் எல்லாத்தையுமே அடிச்சிருங்க. அடுத்ததா 3ங்கிற எண்ணை எடுத்துக்கிறோம். 3 1ஆலையும் 3ஆல மட்டும்தான் வகுப்படும். அதனால 3ங்கிறது பிரைம் நம்பர். அதனால அதை வட்டம் போடுறோம். அடுத்ததா 3உடைய மடங்குகள் எல்லாத்தையுமே அடிச்சுக்கிட்டே வரணும். 3ஓட மடங்குகள் என்னன்னா 6, அங்க ஏற்கனவே அடிச்சிருக்கு. அடுத்தது 9 அடிச்சிருங்க. அடுத்தது 12 அடிபட்டு இருக்கு. அடுத்ததா 15 அதை அடிச்சிருங்க. அடுத்ததா 18 அது ஏற்கனவே அடிச்சாச்சு. அடுத்ததா 21 அதையும் அடிச்சிருங்க. அடுத்ததா 24 அது அடிபட்டு இருக்கு. அடுத்ததா 27 அதை அடிச்சிடலாம். அடுத்ததா 30 அது ஏற்கனவே அடிச்சிருக்கும். அடுத்ததா 33 அதை அடிச்சிருங்க. அடுத்ததா 36 அது ஏற்கனவே அடிச்சிருக்கும். அடுத்ததா 39 அதை அடிச்சிருங்க. அடுத்ததா 42 அதை அடிச்சிருக்கும். அடுத்ததா 45 அதை அடிச்சிடலாம். அடுத்ததா 48 அது ஏற்கனவே அடிச்சாச்சு. அடுத்ததா 51 அதையும் அடிச்சிடலாம். அடுத்ததா 54 அதை அடிச்சாச்சு. அடுத்ததா 57 அதை அடிச்சிருங்க. அடுத்ததா 60 அடிச்சாச்சு. அடுத்ததா 63 அதை அடிச்சிடலாம். அடுத்ததா 66 அதை அடிச்சாச்சு. அடுத்ததா 69 அதை அடிச்சிருங்க. அடுத்ததா 72 அடிச்சாச்சு. 75 அடுத்ததா அடிச்சிருங்க. அடுத்ததா 78 அடிச்சாச்சு. அடுத்ததா 81 அதை அடிச்சிடலாம். அடுத்ததா 84 அதை ஏற்கனவே அடிச்சாச்சு. அடுத்ததா 87 அதை அடிச்சிருங்க. அடுத்ததா 90 அதை ஏற்கனவே அடிச்சாச்சு. அடுத்ததா 93 அதை அடிச்சிருங்க. அடுத்ததா 96 அதை அடிச்சாச்சு. அடுத்ததா 99. இப்போ நம்ம 3ஓட மடங்குகள் எல்லாத்தையுமே அடிச்சிட்டோம். அடுத்த எண் 4 ஏற்கனவே அடிச்சாச்சு. இப்போ 5 எடுத்துக்கிறோம். 5 வந்து 1ஆலையும் 5ஆல மட்டும்தான் வகுப்படும். அதனால 5ங்கிறது பகா எண். 5உடைய மடங்குகள் எல்லாத்தையும் அடுத்து அடிச்சிடறோம். அடுத்ததான் நம்ம 6 அடிச்சாச்சு. 7ங்கிறது 1ஆலையும் 7ஆல மட்டும்தான் வகுப்படும். அதனால பகா எண், அதை வட்டம் போட்டுடுவோம். அடுத்தது 7ஓட மடங்குகள் 49ஐயும் 77ஐயும் அடிச்சிடணும். இப்ப மிச்சம் இருக்கிற எல்லாமே பாத்தீங்கன்னா பகா எண்கள் தான். அதனால இப்ப ஒரு பகா எண்ணா நம்ம என்ன செய்யறோம், அடிக்காத எண்கள் எல்லாத்தையுமே வட்டம் போட்டுட்டே வர்றோம். 11, 13, 17, 19, 23, 29, 31,
37, 41, 43, 47, 53, 59, 61, 67, 71, 73, 79, 83, 89, 97. இவை தான் 1லிருந்து 100 வரைக்கும் இருக்கிற பகா எண்கள். நம்ம திருப்பி ஒரு தடவை சொல்லலாம். 2, 3, 5, 7, 11, 13, 17, 19, 23, 29, 31, 37, 41, 43, 47, 53, 59, 61, 67, 71, 73, 79, 83, 89, 97. ஆக மொத்தம் 1லிருந்து 100 வரைக்கும் 25 பகா எண்கள், 25 பிரைம் நம்பர்ஸ் இருக்கு. இன்னைக்கு நம்ம பிரைம் நம்பர்ஸ்னா என்னன்னு தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம். சீக்கிரமா அடுத்த வீடியோல சந்திப்போம்.